சல்லியர்கள் வந்து இப்போ நம்ம என்னன்னா இப்போ நாங்கள் நினைச்சது இந்த விஷயத்தை வந்து எப்படியாவது நாங்கள் வந்து திரை கொண்டு வரணும்னு நினச்சோம். அது என்னால் முடியலை. சல்லியர்கள் வந்து இப்போ நம்ம இது வந்து திரை கொண்டு வரணும்னு நினச்சோம், கொண்டு வர முடியலை. இது வந்து திட்டமிட்டு நம்முடைய தமிழர் வரலாறை வந்து இங்கே நம்ம சொல்லும்போது இது வந்து புறக்கணிக்கப்படுது. அதுவும் முக்கியமாக இந்த பிவிஆர் சினிமாஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 150 ஒரு 160 ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்க்ரீன் கொடுக்கல சென்னையில், நமக்கு வெறும் 27 ஸ்க்ரீன் கொடுக்குறான். இப்போ என்னன்னா இந்த சல்லியர்களை பற்றி நான் சொல்கிறதோட இந்த சல்லியர்கள் இன்னைக்கு வந்து ஓடிடி ப்ளஸில் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஓடிடி ப்ளஸ்ங்கிற இணையதளத்தில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். மக்கள்கிட்ட என்ன நான் ஒரு முக்கியமான கோரிக்கைன்னா, முதல்ல அந்த ஓடிடியில் போய் இந்த படத்தை பார்த்துட்டு வெறும் 27 தியேட்டருக்கான அந்த தரம் தான் இந்த படத்தில் இருக்கா நீங்களே சொல்லுங்கள். இல்லைன்னா உங்களுடைய முகநூலில் இல்லைனா உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு இந்த படம் ஏன் திரைக்கு வரலன்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினாலே போதும். இல்லை அந்த படம் எப்படி இருக்குது, சரியாக இருக்கா தவறாக இருக்கா, அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இப்போது எனக்கு ஒரு ஆசை இருந்தது, எல்லாம் நம்ம படத்தை பார்த்துட்டு எல்லாம் தியேட்டர் விட்டு வெளில வரும்போது ரிவ்யூ பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வரும்போது அதெல்லாம் எனக்கு நடக்கலை. அதெல்லாம் அவங்க ரொம்ப பெரிய கனவாக இருந்துச்சு. அதான் எதுவுமே நடக்கலை எனக்கு. இப்போ 2வது படமும் இப்படி நம்ம ஓடிடியிலே போகும்போது அது உங்களுக்கே புரியும் என்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு. அதனால் அதுவுமே நடக்கலை. அதனால நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு அந்த இது கிடைக்கல. அட்லீஸ்ட் நீங்களாவது நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு, மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். குறிப்பாக உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் நேரடியாக ஒரு காணொலியாக நீங்கள் உங்களோட சமூக வலைதளம் வந்து நீங்கள் வந்து பதிவிடணும். எல்லாரும் போய் இந்த படத்தை பார்க்கணும்.